தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சில நேரம் ஃபோன் அட்டன் பண்ண முடியாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த 1155 முடிக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜெப குறிப்பை அனுப்பலாம். அதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சபைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தியானித்து வருகிறதான கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தை என்ன பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதம் வாசிப்போம். 6வது வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஜெபிப்போமா. பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவரே, என்னுடைய நினைவுகளெல்லாம் அறிந்திருக்கிறவரே, என்னுடைய வாயிலிருந்து சொற்கள் பிறக்கதற்கு என்பதாக எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவரே, நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் வாசித்த நம்முடைய வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே நீ எங்களோடு பேசுங்க. ஆவியானவர் திருவிழம் பெற்றுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறதையா, நீ சொல்லுகிறதை கேட்கிறவர்களாக எங்களை நீ மாற்றுங்க. ஆவியும் பலனும் ஜீவனுள்ள வார்த்தையும் இடத்தில் உண்டு. உடைய வார்த்தை எங்களை சந்திக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உடைய பரிசுத்த வார்த்தை எழுத்தை சுமக்க அறிவிக்க தகுதியே இல்லப்பா. எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் வாசம். இந்த தாவீதினுடைய சங்கீதம். இந்த சங்கீதத்தின் மூலமாய் ஆவியானவர் சொல்ல விரும்பினது என்ன நாம் பார்க்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன சங்கீதம். அவரை நினைக்கிறதற்கு விசாரிக்கிறதுக்கு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. மனுஷனுக்காக தேவகுமாரன் அளிக்கப்பட்டதை குறித்து நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு சகலமும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தப்படும் என்கிறதான அந்த ஒரு சத்தியத்தை நாம் என்ன செய்து வருகிறோம், தியானிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சகலத்தையும் தன்னுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் என்ன செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தேவன் நமக்கு அதை என்ன செய்திருக்கிறார், திருவுளம் பெற்றிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. சகலமும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட கிறிஸ்துவுக்கு தேவன் தந்ததான அந்த ஆசீர்வாதம், அந்த ஆளுகை நமக்கும் வைத்திருக்கிறார் என்று நம்ம என்ன செய்து வருகிறோம், தியானிக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் ஆளுகிறவர். அந்த ஆளுகிறவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடிமைத்தனங்கள் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது. யார் ஆள முடியும், யாருக்கு ஆண்டவர் ஆளுகையை தருவார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வேத வசனத்தின் மூலமாக தியானிக்கிறோம். ஏன்னா இம்மைக்குரிய இந்த ஆளுகை குறித்து நான் உங்களுக்கு என்ன செய்ய விரும்பலை, சொல்ல விரும்பலை. பிஜேபியோ ஆர்சியோ இது, அப்புறம் காங்கிரஸோ, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ இந்த ஆட்சியை பற்றி சொல்ல வரல. ஆண்டவர் சொல்லிட்டாரு இம்மைக்குரிய ராஜ்யம் அல்ல அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு. நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யம் இம்மைக்குரியதல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் நாமும் ஆளுகிறவர்கள். என்ன ஆளுகிறவர்கள்? அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கும் எதுக்கும் அடிமைப்பட்டு போயிருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டுடைய வார்த்தை. நல்லா கவனிங்க. எதுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறது. எது இல்லாமல் உங்களுக்கு இருக்க முடியலையோ அது உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறது. எது இருந்தால் தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு ராஜாவாக இல்லை. நீங்களும் அவருடைய பிள்ளைகள் அல்ல. அப்போ நீங்களும் நானும் ராஜாவாக இருக்கணும்னா, ஆளுகை செயலாக இருக்கணும்னா யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த மாதம் ஒவ்வொரு அடிமைத்தனங்களை குறித்தே என்ன செய்து வருகிறோம், பார்த்து கொண்டே வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னென்ன அடிமைத்தனங்களை நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது என்று பார்த்தோம். இன்னொன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
நீங்களும் நானும் தரித்திரமாக என்ன செய்யக்கூடாது, விலைக்கு கொல்லப்பட்டுறக்கூடாது. அப்போனா நீங்களும் நானே யாராயிருவோம், அடிமையாயிருவோம் சொல்லி பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் சாபம் நம்ம மேல் இருந்தால் நாம் யாராயிருவோம், அடிமையாயிருவோம்னு பார்த்தோம். இப்பொழுது ஒரு அடிமைத்தனத்தை குறித்து பார்க்க விரும்புகிறோம். பாருங்கள், வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 4வது அதிகாரம். என்ன நடக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கையை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஒப்பினையும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா சத்தமாய் ஆர்ப்பரித்து சத்தமிட்டார்கள். நல்ல கவனி. அன்றைக்கு ஒரு காரியம் இருந்தது. என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு வழி நடத்தும் போது அவர்களோடு கூட வாசம் பண்ண விரும்பின தேவன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்ய விரும்பினார். அதை செய்ய சொன்னார். மோசேயின் மூலமாக ஞானமுள்ள பிள்ளைகள் அதை செய்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? மறைவான பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா இருந்தது. அந்த பெட்டியிலே ஆரோனுடைய தளித்த கோல் இருந்தது. அந்த பெட்டியிலே ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பலகை என்ன செய்தது? கட்டளைகள், கற்பனைகள் அதில் இருந்தது. இது அனைத்தையும் பெட்டிக்குள் வைத்து அதை பெட்டியை சுமந்து வருவார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி இதற்காகவே ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்டது. இது ஜனத்தின் நடுவிலே இருக்கும். 4 பக்கமும் 4 விதமாக கோத்திரங்கள் அமர்ந்திருப்பாங்க. ஆண்டவருடைய பெட்டி நடுவில் ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். எங்கே பாளையம் இறங்கினாலும் அப்படி தான் அமர்ந்திருப்பாங்க. ஆண்டவர் அவங்களை பாதுகாப்பார். அப்போ அவங்க புறப்படுவாங்க. புறப்படும் போது பெட்டி எங்கே போயிடணும் பாருங்கள், முன்னால் போயிடணும். நடுவில் இருந்தது முன்னால் போயிடும். இப்போ எல்லாரும் இந்த பெட்டிக்கு பின்னால் வருவாங்க. அப்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பெட்டி நடத்தினது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆவியானவர் நடத்தினார். அப்போ இந்த பெட்டி முன்னால் போனாலே ஜெயம். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. எல்லாம் இந்த பெட்டி முன்னால் போகிறதை ஜனங்கள் பார்த்துருக்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியும் கர்த்தருடைய பெட்டியை குறித்து. கர்த்தருடைய பெட்டியை தோளிலே சுமந்தவர்களாக யோர்தான் நதிக்கரையிலே காலை வைத்த உடனே யோர்தான் வழிவிட்டது, ஒரு பக்கமாய் நின்றது. சொல்லப்பட்டிருக்கிறது குவிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? அங்கே இருந்து வர்ற தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு, இந்த பக்கம் பாயலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம், பெட்டியை சுமந்த ஆசாரியருடைய கால்கள் அங்கே பட்ட உடனே குவிந்தது யோர்தான். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான உங்களுக்காக எனக்காக தேவ சமூகம் என்ன செய்யும்? முன் செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக என்ன செய்யும்? செல்லும் என்று சொன்னாரே. கோணல் ஆணைகளை நேராக்க, கரடு முடாள்களை செவ்வையாக்க அவருடைய சமூகம் முன் செல்லும். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்டதான கிரியைகளை கண்ட ஜனங்கள் அல்லவா இன்றைக்கி இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேலர்கள் முறிந்து கொண்டிருக்கிறார்கள், தோற்று கொண்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் செத்து விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, பெட்டியை கொண்டு வாங்க, ஆண்டவர் வந்தால் தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு பெட்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அதே போல் பெட்டி என்ன செய்யப்பட்டது? எடுத்துகிட்டு வர்றாங்க. எல்லாரும் சத்தம் விட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. பெட்டி வந்துருச்சு, ஆண்டவர் வந்துட்டார், இனிமேல் நமக்கு ஜெயந்தான் அப்படின்னு சத்தம் விட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ என்ன நடந்தது பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் ஆர்ப்பரித்து சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தருடைய பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடினால் பெலிஸ்தியர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே.
அப்போ என்ன நடந்தது பாருங்கள். அப்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்பிப்பிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள்தானே. நல்ல கவனிங்க, அவங்க சொன்ன வார்த்தை கவனிங்க. அவங்க எல்லாம் நினைவுபடுத்துகிறாங்க. எகிப்தியரை அழித்து அவங்களுக்கு வாதைகளை கொண்டு வந்து அங்கே இருந்த தெய்வமே இல்லைன்னு ஆக்கி நிரூபித்து இவங்களை விடுதலை ஆக்கினவர் அல்லவா, அவர் தான் வந்துட்டாரா? ஆச்சரியப்படுறான். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை பாருங்கள், பெலிஸ்தரே, திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு புருஷராக இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று என்ன செய்தார்கள்? சொல்லிக்கொண்டார். இங்கே ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். என்ன வார்த்தை வாசிக்கிறோம் பாருங்கள், புருஷராயிருங்கள். என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமான வார்த்தையை போல் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யலாம்? தோணலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னடா நம்ம ஒரு பாசையாக சொல்லுவோம், ஆம்பளையா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். ஒரு ஆம்பளையாக இருந்தா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில் நம்ம பிரயோகப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா வார்த்தை. அதே போல் அன்றைக்கு இருக்கிறதான அவங்க என்ன செஞ்சாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது சொல்கிறான், ஏண்டா கத்தரை. இதை இன்னொரு டிரான்ஸ்லேட்டில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பெலிஸ்தியரே துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றார்கள். என்ன வார்த்தை சொன்னா பாருங்க, புருஷராயிருங்கள் அப்படின்னு சொன்னான். புருஷராக இருக்கிறவர்கள் அடிமையாக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல கவனிங்க, இது எப்படி நடக்கும்? ஆம்பளையாக இருந்தால் நீ அடிமையாக இருக்க மாட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்கள்லாம் அடிமையாகிடுவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்ல வரல. ஆளுகை அப்படின்னு நாம் தியானிக்கும் போது நம்ம அடிமைத்தனப்படுத்துகிறவைகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆன காரியத்தை பார்க்க வரும். அதுக்காக பெண்கள் எல்லாமே அடிமைகள் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா பெண்கள் மாம்சமானதுக்கு அதிகமான இடம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. நல்ல கவனிங்க, மாம்சத்துக்கு முதலிடம் கொடுக்குறவங்க ஆண்கள் மட்டும் நினச்சிடக்கூடாது. வேறத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பெண்களை குறித்து அவர்கள் பலவீன பாண்டங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சமான எண்ணங்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்திரீயானவள். பெண்கள் தான் அதிகமான இடம் கொடுக்குறவங்க. நல்ல கவனிங்க, சொந்த பந்தங்கள், இரத்த சொந்தங்கள், இந்த மாம்சம் அந்த அந்த கிரியைகளுக்கெல்லாம் அதிகமான முதலிடம் கொடுக்குறவங்க பெண். அதனால தான் நமக்குள்ளேயும் அதை பெரியவங்க சொல்லுவாங்க, சொந்த ஊர், இது சொந்த குடும்பம், சொந்த ஜாதி, சொந்த நாடு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா தாயின்னு பயன்படுத்தப்படும். தாய் நாடு, இது நான் பிறந்த ஊர். இப்போ பாருங்கள், இதெல்லாம் எங்கே சம்மந்தப்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா மாம்சமானதுக்கு சம்மந்தப்படுத்துவாங்க. மாம்சமானதில் பலவீனப்பட்டவள் தான் யார்? பெண். நல்ல கவனிங்க. அதனால தான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன வார்த்தை? புருஷராயிருங்கள். ஆனால் உண்மையிலே நம்ம ஊருடைய காரணத்தின்படி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் தைரியசாலின்னு தான் என்ன செய்யணும் சொல்லணும். அப்படிதானா? எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. யோசித்து பாருங்கள், நம்ம ஊருடைய வழக்கத்தின்படி என்ன வழக்கம் இருக்குது? பெண் ஒரு ஊரில் பிறந்திருப்பா, ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பா, ஒரு ஊரில் பிறந்திருப்பா. அந்த மொழி, அந்த அங்கே இருக்கிற நடவடிக்கைகள்லாம் வேறு. அவளை இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துட்றாங்க. இது வரைக்கும் பார்க்காத பழகாத எதையுமே அறியாத குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அங்கே வந்து அந்த பெண் ஆளுகிறவளாக மாறிடுறா பாருங்கள், எவ்வளோ பயங்கரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயே வந்து எல்லாரையும் தனக்கு அடிமையாக்கிறாளே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அதை சொல்கிறேன்னா, அவங்க அந்த குடும்பத்துக்கு அவங்களே யாராகிடுறாங்க? தலைவி ஆயிடுறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு அடிமையாயிடுறாங்களே. அது ஒரு திறமை. இது ஆண்களுக்கு இருக்குமா அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்துக்கு என்ன செய்வாங்க? முதலிடம் கொடுக்குறவங்க. பலவீன பாண்டங்கள் உடனே கவிழ்ந்துருவாங்க, உடனே பலவீனப்பட்டுருவாங்க, உடனே சோர்ந்து போயிடுவாங்க, உடனே மனமறிவாகிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா பெண்கள். அதனால தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கும் சில சுபாவங்கள் இருக்கலாம், அதில் அதிகமான பேருக்கு இருந்ததுனால இது சொல்ல பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவன் சொல்கிறான், ஆண்மையோடு இருங்கள், புருஷராயிருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் இதை பிரயோகப்படுத்த முகாந்திரம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறதுக்கு ஏற்றத்தாழ்வை சொல்கிறதுக்காக அல்ல. ஆண் அந்த யுத்த புருஷனாக இருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவன் யாராக இருக்கிறான் பாருங்கள், புருஷராயிட்டான். சிறு பையனாக அல்ல, வாலிபனாக அல்ல, புருஷனாயிட்டான். அவன் ஒரு குடும்பத்துக்கு தலைவனாகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அவன் ஒரு மனைவிக்கு புருஷனாகக்கூடிய ஸ்தானத்திற்கு வந்துட்டான். அந்த ஞானம், அறிவு, உடல், வாகு, புத்தி, செயல் எல்லாம் வந்துருச்சு. காப்பாற்றுக்கிற அளவுக்கு அவன் வந்துட்டான். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? புருஷராக இருங்கள். இன்னைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? புருஷராக இருந்தால் நீங்களும் நானும் என்ன செய்வதில்லை? அடிமையாவதில்லை. இங்கே வாசிக்க போகிறோம் பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெலிஸ்தரே திடன் கொள்ளுங்கள், புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமையாகாதபடிக்கு புருஷராக இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று என்ன செய்தார்கள்? சொல்லிக் கொண்டார்கள். அப்போ நம்ம அடிமைத்தனப்படுத்த பார்க்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பலவீனங்கள். கவனிங்க, பலவீனமாக இருக்கிறவளை யாரும் திருமணம் பண்ண முடியுமா? பலவீனமாக இருக்கிறவன் யுத்தத்துக்கு போக முடியுமா? யோசித்து பாருங்கள். அப்போது பலவீனப்பட்டவர்களாக நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்றைக்கி பலவீனர்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நல்ல கவனிங்க, எதில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க? அநேகர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இருக்கிறாங்க? பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பலவீனர்களை அவர் வெறுக்கிறவர் என்று நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வரல. பலவீனரை அவர் வெறுக்கிறார் என்று சொல்லலை. பலவீனனை அவர் பலப்படுத்துகிறவர் தான். வேதம் சொல்கிறது, நெறிந்த நாளிலே முறியாதவரும் மங்கி இருக்கிற திரிய அணையாதவருமாக இருக்கிறார். தளர்ந்த முழங்கால்களை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். உடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற தேவன் தான். ஆனால் இந்த பலவீனங்கள் என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பலவீனங்கள் நமக்குள்ளே இருக்கலாமா? இது ஆண்டவருக்கு பிரியமானதா அப்படின்னு நம்ம என்ன செய்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை. அப்போது இந்த பலவீனங்கள் நம்மை விட்டு என்ன செய்யணும்? மாறணும். இதுக்காக நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பலவீனம் நம்ம என்ன செய்கிறது? இந்த பலவீனத்தினால் அநேகர் என்ன செய்கிறாங்க பாருங்கள், அடிமையாகி போகிறாங்க. பலம் உள்ளவனை விட பலவீனமானவன் அநேக காரியத்துக்கு எப்படி போயிருக்கிறான்? அடிமையாக இருக்கிறான். பலம் உள்ளவன் அநேகரை வேலை கொள்ளுகிறான் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அடக்குவான், எல்லாரையும் தனக்கு கீழ்ப்படுத்துவான். அப்போ இந்த கிரியைகள் நமக்குள்ளே வரணும்னா நாம் யாராக இருக்கக்கூடாது? பலவீனப்பட்டவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்றைக்கி நாம் எந்த காரியத்தில் பலவீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன செய்து பாருங்கள். இப்போது நாம் சிந்திக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆண்டவருக்கு கொடுக்கறது அப்படிப்பட்டவரை என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. காணிக்கையை கொண்டு வர்றவங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முடமானதை கொண்டு வரக்கூடாது, குருடானதை கொண்டு வரக்கூடாது, நசல் கொண்டதை கொண்டு வரக்கூடாது, அப்போது நெருப்புண்டதை செய்யக்கூடாது, கொண்டு வர, இதெல்லாம் வரக்கூடாது ஆண்டவர் சமூகத்துக்கு. ஏன்னா இவைகள்லாம் எப்படிப்பட்டது? பலவீனமானது. நீங்களும் நானும் பலவீனப்பட்டவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பலவீனராக இருந்தோமானால், பெண்களைப் போல பலவீன பாண்டவளாக இருந்தோமானால், இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சிறு பிள்ளைகளாக அல்ல, பயந்து போகிற சிறு பிள்ளைகளாக அல்ல, நான் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யார் பலமுள்ளவர்கள்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறும் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நீங்கள் நானும் ஆண்டவருக்காக காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இன்றைக்கி பலவீனங்கள் உங்களை விட்டு மாறணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆண்டவருக்கு காத்திருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. அவரை ஆராதிக்கிறத விட்டுறாதீங்க, அவரை தொழுது கொள்றதை விட்டுறாதீங்க, அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. காத்திருங்க. அவர் எனக்காக என்ன செய்ய போகிறார், அவர் என்னை எப்படி ஆஸ்வதிக்க போகிறார், உயர்த்த போகிறார், பயன்படுத்த போகிறார். காத்திருங்க. நீங்களும் நாமும் முந்திரவங்களாக இருக்கக்கூடாது, முந்திரி கொட்டையாக இருக்கக்கூடாது. அவர் நமக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. அதனதின் காலத்தில் அதனதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவருடைய செயல்கள் வெளிப்படுகிறதற்கு காத்திருக்க வேண்டும். இன்னும் நாம் பலம் அடைவதற்கு இன்னொரு காரியம், ஆவியானவரை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். இன்றைக்கி நீங்கள் நானும் பலமுள்ளவளாக இருக்கணும்னா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஐயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, அப்படிதானே? கர்த்தருக்கு நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராயிருங்கள். கவனிங்க, எப்படி இருக்கணுமா? நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராய்.
அப்போ அவரை போல நம்ம மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பூரண புருஷனாகும்படியான எண்ணங்கள் நமக்குள்ளே வரணும்னா நாம் யாராக இருக்கணும்? காத்திருக்கிறவர்களாக இருக்கணும், அபிஷேகமற்றவர்களாக இருக்கணும். பலமுள்ள ஆவியானவர், பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள ஆவி. அந்த ஆவியை, அபிஷேகத்தை நீங்களும் நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்து மகிமை. நல்ல பாடி துதிக்கிறவர்களாக இருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி என்ன செய்வார்கள்? சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யுமா? ஓடி நித்திய மகிழ்ச்சியுடைய தலைமையில் என்ன செய்யும்? அவர்கள் பலனடைந்து என்று வாசிக்கிறோம். நல்ல பாடி துதிக்கிறவர்களாக இருக்கணும். பாடி துதிக்கிற பிள்ளைகள் பலவான்களாக இருப்பார்கள். நல்ல கவனிங்க. அவன் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கணும், காத்திருக்கிறவர்களாக இருக்கணும், பாடி துதிக்கிறவர்களாக இருக்கணும். இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தால், நம்மகிட்ட காணப்படுகிற பலவீனங்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்குள்ளேயும் இந்த பலவீனம் இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை அதாவது யுத்த புருஷனாக என்ன செய்வார்? மாற்றுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் போய் சொல்கிறாரு, எலும்புகளின் பள்ளத்தாக்குகளை போய் சொல்கிறாரு, தீர்க்கதரிசியை பார்த்து நீ பேசு. ஆமீன். அப்பொழுது ஆவி வந்தது. எத்தனையோ நாட்களாய் செத்து காய்ந்து போன எலும்புகள், அது மனுஷன் செத்து, நரம்புகள் இல்லை, எலும்புகள் இல்லை, ரத்தம் இல்லை, சதை இல்லை, ஒன்றும் இல்லை, காஞ்ச எலும்புகள் கிடக்கிறது. ஆனால் ஆவியானவர் வந்த பொழுது ரத்தமும் சதையும் திசுக்களும் அணுக்களும் வந்து ஒன்றிணைந்து யுத்த புருஷனாய் மாறினார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருப்போம். நாம் அடிமையாக இருப்போம். ஆவியானவர் நம்மை அடிமைத்தன விடவே மாட்டார். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு மட்டுமல்ல, நம்ம அதிலே போராடிக்கிட்டு. ஆவியானவர் சொன்னார், நான் என்னுடைய ஆவியினோடு போராடுவது இல்லை. ஆவியானவர் எதில் போராட மாட்டார்? மாம்சத்திலே போராடிட்டு இருக்க மாட்டார். நீங்களும் நானும் மாம்சத்திலே இருக்கக்கூடாது. மாம்ச எண்ணங்கள் மாறணும், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. நாளைக்கு பிறகுலாம் இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தியானித்தவே உம்முடைய வேத வசனத்தின்படி நாங்கள் பலவீனர்களாக அல்ல, யுத்த புருஷர்களாக இருக்கும்படி எங்களுக்குள்ளே ஆண்டவரே பலமுள்ள அனுபவத்தை தாங்கய்யா. பலமுள்ள அனுபவம் ஆண்டவரே. நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல, வாலிபர்களைப் போல பயந்தவர்களாக அல்ல ஆண்டவரே. வேத வசனத்தை ஆண்டவரே உடையவர்களாக எங்களை மாற்றுங்க. அபிஷேகத்தை பெற்றவர்களாக எங்களை மாற்றுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பலன் எங்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.